ஹாய் கைஸ், வெல்கம் டு வர்துலாக்ஸ். உள்ளே இறங்கி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்க? வேறும்ல, இன்னைக்கு இந்த தொட்டியை தான் க்ளீன் பண்ண போகிறோம். உள்ளே ஒரு 100 பீஸ் கிட்ட கொய் இருக்குது. இதை க்ளீன் பண்ணி நம்ம பாண்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதோட ஃபுல் வீடியோ தாங்க இது. தவக்கலையா எப்படி இது வந்துச்சு? பண்ணிடுங்க அந்த வட்டையும் எங்களுக்கு கூட. உள்ள இருந்து தவளைதான்னு பார்த்தா தவளை இல்லைங்க, அது வேற. அது ட்விஸ்ட் எண்டிங்கில் பாருங்க. ரெண்டு அழகா இருக்குடா, ஆனால் மண்டை வீங்கின மாதிரி இருக்குடா, கருப்பு எல்லாம். அது கபூட்டு அப்படிதான் இருக்கும். என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அது ஒரு பெரிய ஃபிஷ் தான், கொய் ஃபிஷ் தான். அது மட்டும் எப்படியே நல்லா பெருசாகிடுச்சு, அதை பாருங்களேன். போய் பண்ணையில் விடுவோம். அதில் தான் விட. எனக்கு அந்த மூளைப்பழத்துக்கு போட போறியாடா? க்ளீன் பண்ணி வச்சிட்டியா? இந்த மூளை அதில் என்ன க்ளீன் பண்ண போகிறேன்? ஏய், தண்ணி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குடா. அதுதான் நெட்டை மேலே இது போட போகிறேன். எது? கட்டுவலை மேலே இழுப்பு. தண்ணி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கான்றேன், கலங்கள் இல்லாமல், தொட்டி தண்ணி மாதிரி. சாணி சேர்த்தல சொல்கிறேன். இது போய் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் மாட்டுச்சாணம் பானில் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மாட்டுச்சாணத்தை பானில் சேர்க்கும் போது தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகும், பிஹெச் வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அதே சமயம் மைக்ரோ பாக்டீரியா உருவாகும். அந்த மைக்ரோ பாக்டீரியா போய் ஃபிஷ்ஷஸ்க்கு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. டேய், சிசி கடை கிடக்குச்சு அது. டேய், நீங்க போட்டுருக்காங்கடா. சரியா அந்த மீன்ற காலே வலிக்குதுடா. இவ்வளோ சைஸ் இருக்கும். ஆனால் அந்த மீன் தான் என்ன மீன் தெரியலண்ணா. காலில் பயங்கரமாக ஏதோ மோதுச்சுங்க. பார்த்தா ஏதோ ஒரு ஃபிஷ், ஆனால் அது நல்லா தெரிஞ்சது ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் சைடு ஆக்கிறேன். என்னடா பெருசாக கருப்பு கலரில் தலை மட்டும் தெரியுதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லைங்க, அது குறவை தான். முக்கால்வாசி கொய்யை அடித்து சாப்பிட்டுருச்சு. 100 பீஸில் எவ்வளோ இருந்துச்சுன்னு கடைசியில் சொல்கிறேன் பாருங்க. இதில் படவா கொய்ய இது ஃபுல்லாக வேலை முடிஞ்சு. அது மீன் போட்டால் சாப்பிடுங்களா? என்னடா அது டமார் டுமார் நடிக்குதுன்னு பார்த்தா இவன் என்னடா கொய்யா முக்காசி வேலையை முடிச்சிருக்கேன். செத்தேன் என் கையில்.
கப்பி அதான்டா கம்மியாக இருந்துருக்கு அது திறந்துடுறா தேனி. ஒன் சைடு மட்டும்தான் வருது. இந்த ஒரே நிமிஷம். இல்லை இல்லை இது என்ன பார்த்தா சாயங்காலம் போவோம் வீட்டில். இரநூறுவா கொடுத்துட்டு அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுறேன். நாங்கள் திறந்துக்கலாம். கையில் குத்திடுவோம். நீ திறந்து தோடா செத்துருங்களா வேமா இந்த இது கலங்கியே செத்துருங்களா. கேமரா அப்படியே வைப்போம். இங்கே கொண்டு வா, இங்கே கொண்டு வா. உள்ளே இருக்க கொய் ஃபிஷஸ்லாம் பிடிச்சிட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு மிச்சம் வர கொய் ஃபிஷஸ்லாம் பிடிச்சி அப்படியே டப்பில் போட்டாச்சுங்க. இந்த ட்ரம்மில் ஒரு 6 பீசஸ் ஆஃப் கொய் போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் காலி பண்ணி மொத்தமாக பாண்டிலே போட்டுலான்னு சொல்லிட்டு இதையும் காலி பண்ணியாச்சு. என்னடா இதில் இருக்கிறது மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது ஆல்ரெடி 1 மந்த்துக்கு முன்னாடியே பேரண்டல் ஸ்டாக்குக்காண்டி வாங்கி அந்த டேங்க்கில் போட்டாச்சுங்க. அது நல்லா இந்த சைஸ் வந்துருக்கு. கடைசியாக எல்லா ஃபிஷ்ஷஸையும் பேக் பண்ணியாச்சுங்க. பேக் பண்ணிட்டு நம்ம பாண்டில் போய் விட போகிறோம். இதாங்க நம்ம ஃபார்ம் என்ட்ரன்ஸு. இது ஃபுல்லாக அப்படியே வயல். அங்கிட்டு உள்ளே போனோம்னா ஃபிஷ் பாண்ட்ஸ் இருக்குது. இந்தா நான் உள்ளே இறங்கி அலசி வீடியோ கட் பண்ணி பாஸ் ஆன் கவர் பண்ணியிருந்ததுங்க. அது இருந்தால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் இறங்கி இது பண்ணாப்புல. யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தாங்க எங்கள் அண்ணன். அப்படியே ஸ்லோவாக ஃபிஷ்ஷஸை ஃபுல்லாக அண்ணன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டோட்டலாக 60 ஃபிஷ்ஷஸ் தான் இருந்தது. 100 பீஸ் விட்டுருந்தோம். அதில் நமக்கு 40 பீசஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அதில் குறவை இருந்ததுங்க. யார் போட்டதுன்னு தெரில, அதுவே முக்கால்வாசி சாப்பிட்ருச்சு. அப்புறம் அண்ணன் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.